லௌகீகத்துல ஒரு கதை சொல்லுவான். ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழையா, பகவான் மீது அந்த பக்தி எல்லாம் இருக்கு. எப்பயுமே வந்து எனக்கு பணம் இல்லை, ரொம்ப ஏழ்மை, ரொம்ப வந்து பசி பட்னி, எனக்கு என் மீது கருணை காட்டு அப்படின்னு யாரோ சொல்லுவாங்களா. இது போல நீங்க என்ன பண்ணணும், இறைவனுக்கு லெட்டர் எழுதுங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாபாவுக்கு லெட்டர் எழுதுங்க. அது போல அவங்களுக்கு இறைவனுக்கு நீங்க லெட்டர் எழுதுங்க அப்படின்னு எழுதிட்டாரு. எனக்கு பணம் இல்லை, எனக்கு பணம் வேணும், ஒரு 500 ரூபாவது வேணும், 500 ரூபாய் எனக்கு பணம் அனுப்புங்க அப்படின்னு லெட்டர் போட்டு, அட்ரஸ் என்ன தெரியாது இல்லையா, டு காட், இறைவனுக்கு காட் அப்படின்னு போட்டு, கீழே வந்து த்ரூ போஸ்ட் மாஸ்டர் தெரியாது, போஸ்ட் மாஸ்டர் மூலமா அப்போ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அந்த லெட்டர் போகுது. அந்த போஸ்ட் மாஸ்டர் பாக்குறாரு, ஐயோ என்ன இது, காடுக்கு லெட்டர், அவர் இதுவா இருக்கும். அப்புறம் அவர் பேர் இருக்குல்ல, போஸ்ட் மாஸ்டர் பேர் இருக்கு. சரி பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பிரிச்சு பார்க்குறாரு. பிரிச்சு பார்க்கும்போது அதுல எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும், ரொம்ப ஏழ்மை தாங்கலை, பசி பட்னி தாங்கலை அப்படின்னு வந்து சொல்லும் போது அவர் வந்து பரிதாபப்பட்டுட்டு, பாவம் ஏழையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா கலீக்ஸ், அந்த ஸ்டாஃப் எல்லாருக்கும் சொல்லி, எல்லாரும் கொஞ்சம் சேர்ந்து அவங்களுக்கு நம்ம பணம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்களுக்கு முடிஞ்சது கொடுங்க அப்படி எல்லாருமே வந்து கொடுக்குறாங்க. 450 ரூபாய் கலெக்ட் ஆகுது. அந்த 450 ரூபாவையும் அதே கவர்ல வச்சு அவருடைய அட்ரஸ்க்கு அந்த லெட்டரை வந்து அந்த கவர் அனுப்பிச்சிடுவாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம். அதுல அவங்க ஃப்ரம் காட் அப்படின்னு போட்டிருப்பாரு, இறைவனிடமிருந்து அப்படின்னு சொல்லி போட்டு ஒரே சந்தோஷம். ஓஹோ, என்னுடைய லெட்டர் இறைவன் பார்த்துட்டார், இறைவன் படிச்சுட்டார் இல்லையா, உள்ள என்ன இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு பிரிச்சு பார்க்குறார். பணம், ஒரே சந்தோஷம், இறைவன் எனக்கு பணம் கொடுத்துட்டார். எண்ணி பார்க்குறார், அங்க பார்த்தா 450. நான் 500 இல்ல கேட்டேன். அதிருப்தி. நான் 500 இல்ல கேட்டேன், இறைவன் என்ன 450 கொடுத்துருக்கிறார். என்ன இறைவா இப்படி பண்ணிட்டேன். புரியுதா அந்த அதிருப்தி? அப்போ வந்து அந்த அதிருப்தி வந்து என்ன பண்ணுது, தனக்கு பிரியமானவர்கள், அப்ப அவங்க பிரியமா அந்த நேரத்துல அவருக்கே அதிருப்தின்னா சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை, என்ன எனக்கு பிடிக்கல. இப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, கொடுத்தவங்களுக்கு எல்லாம் இவன் அதிருப்தி ஆயிட்டா அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு போய் காசை கொடுத்தோம். அவங்களுக்கும் பிரியமானவர்கள் ஆக முடியாது. இறைவனுக்கு இவ்வளோ நான் அவங்க மூலமா உதவி செய்ய வச்ச இந்த ஆத்மா இப்ப அதிருப்தி இல்லையா, பிரியமாகணும். அதனால நீங்க பிரியமாகணும், இறைவனுக்கு பிரியமாகணும் அப்படின்னா முதல்ல தனக்குத்தானே பிரியமானவர்களாக இருக்கணும். உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுல திருப்தியாக இருக்கணும். ரெண்டாவது, தனக்குத்தானே பிரியமான திருப்தியா இருந்தா பிரியம். ரெண்டாவது, அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்கணும்.